இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் எல்லோரையும் இந்த கால வேளையிலே நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தானே உங்களை ஆசீர்வதிப்பராய். கத்தராகிய கத்தரும் ராஜாதி ராஜனும் அல்பா உபேகாவும் இருக்கிறவருமாகிய கத்தர் 116வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறான், கத்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இக்கட்டு வந்த பொழுது தாவீது தேவனை நோக்கி பார்த்தான், கத்தராகிய கத்தரை நோக்கி பார்த்தான். எங்களுக்காக மரித்தவரை, எங்களை மீட்ப வந்தவரை, ரட்சிக்க வந்தவரை, அவரை நோக்கி பார்த்தான். நிச்சயமாக தேவன் அவரை விடுவித்தபடியினால் தான் அவர் சொல்லுகின்றான், கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டதினாலே அவரில் அன்பு கூறுவேன். அவர் செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று ஒரு பிரதிநிக்கை எடுக்கின்றான், ஒரு தீர்மானம் எடுக்கின்றான். இக்கட்டு வந்தது, நெருக்கம் வந்தது, தனிமை வந்தது, என்ன செய்வதென்று தெரியா நிலையிலே அவன் இருந்திருக்கிறான். அந்த வேளையில கத்தரை நோக்கி கூப்பிட்டான். இன்றைக்கு நீங்கள் அநேக இடத்தை கூப்பிட்டிருக்கலாம், அநேக கதவை தட்டி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கத்தரை நோக்கி பாருங்க. உங்களை உண்டாக்கினவரை, உங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து மரித்து சிலுவையிலே தன் தொங்கி எங்களை மீட்டு அந்த அவரை நோக்கி பார்ப்பீர்களா? இந்த 2 வசனத்தையும் கேட்ட பிள்ளைகள் என்ன நிலையில நீங்க இருந்தாலும் பரவாயில்லை, கத்தரை நோக்கி கூப்பிடுங்க. அன்றைக்கு தாவீதை செவி கொடுத்த ஆண்டவர், நீங்கள் உத்தம இதயத்தோடு அவரை தேடுவீர்கள், ஆனால் தேடுகள் கண்டடைவீர்கள். தன்னை உத்தம இதயத்தோடு தேடுகளுக்கு ஒரு நன்மையை வழங்க விடார் என்று வேதம் சொல்லுகிறது. இத்தனையோ வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு விசை இந்த 2 வசனங்களை கேட்ட பிள்ளைகள், இந்த சிறு செய்தியை கேட்ட பிள்ளைகள், ஒரு விசை நான் ஜெபிக்கும் பொழுது கத்தரை நோக்கி, ஆண்டவரே வாழ்க்கையில வாரும், என்ன தொடும், என்ன ரட்சியும், என்ன மீட்டிடும், நீங்க என்ன நிலையில் இருக்கிறீங்க என்று பரவாயில்லை. சூழ்நிலைகள் எல்லாம் தாறுமாறாக இருக்கலாம், ஒரு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கலாம், இப்போ முடிவெடுக்க முடியாத நிலையில இருக்கலாம். ஆனால் கத்தரை நோக்கி பார்ப்பீர்களா? ஜெபிக்கும் பொழுது ஒரு விசை உங்கள் இதயத்தை திருப்புங்க தேவன் பக்கமாக. நன்றி ஆண்டவரே, சோத்ராப்பா. இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள், இதை நம்பின பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்குங்க. இந்த வேளையில அவர்கள் உண்மையாக ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் துடைக்கப்படட்டும், கட்டுக்கள் அறுக்கப்படட்டும், குழப்பங்கள் நீங்கப்படட்டும், விடுதலை வரட்டும், சமாதானம் வரட்டும், ரட்சிப்பு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென்.